சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட தகவல். அரசு உத்தியோகத்தர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். இலங்கையில் விரைவில் பாஸ்போர்ட் முறை. தேகிபாளையில் விபத்து, இளைஞர் கைது. யாழில் ஹோட்டலில் கொத்துரொட்டி வாங்கிய ஊடகவியலாளருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம். இலங்கையின் அடுத்த 24 மணித்தியாலங்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மட்டக்களப்பு கடற்பரப்பில் படகு மூழ்கியதில் கடற்தொழிலாளர் ஒருவர் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் 2 மாதங்களில் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். உமாஓயா மின் உற்பத்தி நிலையத்தினூடாக 120 மெகாவாட் கூடுதல் மின்சாரம் தேசிய அமைப்புக்கு கிடைத்துள்ளது. இதனூடாக கிடைத்த நேரடி மின்சாரத்தின் பலன்களை மக்களுக்கு வழங்க முடியும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கொல்லன்னாவ பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கு தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் முறைகள் மூலம் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வெளிப்படையான மற்றும் பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் ஒன்று பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார சுமித்ராராஜி தெரிவித்துள்ளார். சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்க அரசு உத்தியோகத்தர்கள் மக்களுக்கான தமது கடமையை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் எனவும் அரசியல் பொறிமுறையால் கொள்கை வகுக்க மாத்திரமே முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார இதனை தெரிவித்துள்ளார். வெளிப்படையான மற்றும் பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் ஒன்று பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு இதுவரை பொதுமக்களின் நலனுக்காக பாரிய பணிகளை செய்துள்ளது. மக்களுக்கு எவ்வாறு திறமையான மற்றும் நட்புறவான சேவையை வழங்குவது என்பது குறித்தும் அவர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. மேலும் மக்களுக்கு தங்கு தடையற்ற சேவையை வழங்க அரசு ஊழியர்கள் கடமைப்பட்டுள்ளனர். அரசு துறையில் ஊழல் மோசடிகளை தடுக்கும் வகையில் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் முறைகளை மூலம் கொடுக்கல் வாங்கலை நடத்த அவசியமான வேலைத்திட்டத்தை ஆரம்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெற்றிடமாக உள்ள பணியிடங்களுக்கு நியமனங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அரசு உத்தியோகத்தர்களின் கடமைகள் தொடர்பிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் பாஸ்போர்ட் முறையை அடுத்த சில மாதங்களில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிராடலஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு பாதாள உலகம் மற்றும் குற்ற செயல்களை தடுப்பதற்கு சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிராடலஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து தெஹிவளை நோக்கி பயணித்த காரொன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் எதிர்ப்புறத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 2 முச்சக்கர வண்டிகள் மற்றும் கார் மற்றும் கேப் வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த வாகன விபத்து தெஹிவளை பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தை ஏற்படுத்திய இளைஞனை தெஹிவளை போலீசார் கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் உள்ள உணவு விடுதியொன்றில் தரமற்ற இறைச்சி குத்தினை வழங்கியமை தொடர்பில் குறித்த ஹோட்டலுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, நேற்று முன்தினம் மாலை ஊடகவியலாளர் ஒருவர் குறித்த கடையில் மாட்டு இறைச்சி கொத்தினை வாங்கி உண்ட வேளை குறித்த உணவில் நாய் இறைச்சி என சந்தேகிக்கும் வகையில் தோற்றமளிக்கும் அதிக ரோமங்களை கொண்ட இறைச்சி துண்டொன்று தென்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த பகுதியில் உள்ள பொது சுகாதார பரிசோதகர் ஒருவருடன் கடையினுள் இருந்தவாறு குறித்த ஊடகவியலாளர் தொடர்பு கொண்டார். இருப்பினும் அன்றைய தினம் குறித்த சம்பவம் தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகரால் நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை. எனினும் குறித்த ஊடகவியலாளர் கடையில் இருந்து உணவிற்காக பட்டிச்சீட்டு குறித்த இறைச்சி உள்ளிட்ட புகைப்படம் என்பவற்றை ஆவணப்படுத்தி
தெல்லிப்பளை சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் பரானந்தகுமாரின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இதனைத் தொடர்ந்து மோசமான இறைச்சியை வழங்கினார் என்பது தொடர்பான முறைப்பாடு ஒன்றினை குறித்த ஊடகவியலாளர் சுகாதார வைத்திய அதிகாரிக்கு கடிதம் மூலம் அனுப்பி வைத்தார். முறைப்பாட்டு கடிதத்தினை ஆதாரமாக கொண்டு நேற்றைய தினம் குறித்த ஹோட்டலை சோதனைக்குட்படுத்திய பொது சுகாதார பரிசோதகர்கள் பாவனைக்குதவாத இறைச்சி இருந்துள்ளமையை கண்டறிந்துள்ளனர். மேலும் தூய்மையற்ற முறையிலே உணவுகளை கையாண்டமை, இறைச்சியினை கொள்வனவு செய்தமைக்கான பற்றுச்சீட்டு இல்லாமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தெரிய வந்தன. இதனைத் தொடர்ந்து குறித்த உணவகம் தொடர்பில் மல்லாகம் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றால் 65,000 ரூபாய் தண்டப்பணம் அளவிடப்பட்டு உணவகம் சீல் வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக ஆறுகளை அண்டிய தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பல மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கையானது இன்று சனிக்கிழமை மாலை 4 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். அத்துடன் கடுமழையினால் பாறைகள் மற்றும் மண்மேடுகள் சரிந்து விடும் அபாயம் காரணமாக நேற்றிரவு மூடப்பட்ட எல்ல வெள்ளவாயு பிரதான வீதி இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அடுத்த சில நாட்களில் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு வானிலை அறிக்கையொன்றை வெளியிட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இலங்கையிலும் சூழவுள்ள கடற்பகுதிகளிலும் விருத்தியடைந்து வருகின்ற பருவப்பெயர்ச்சிக்கு முந்தைய நிலை காரணமாக இந்நிலைமை ஏற்படவுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இலங்கையின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் நண்பகல் 12 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை முழுவதும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மட்டக்களப்பு வாழைச்சேனையிலிருந்து கடந்த 12ஆம் தேதி ஆழ்கடலில் கடத்தொழிலுக்கு சென்ற படகு மூழ்கியதில் 3 உயிருடன் மீட்கப்பட்டதுடன் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த கடத்தொழிலாளர்கள் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர். அம்பாறை நீந்தவோர் 9ஆம் பிரிவு அரசடி மையாவாடி வீதியைச் சேர்ந்த 42 வயதுடைய முகமது அலியார் இப்ராஹிப்பை என்பவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கல்முனையைச் சேர்ந்த 5 கடத்தொழிலாளர்கள் வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து ஆழ்கடலில் கடத்தொழிலுக்காக கடந்த 12ஆம் தேதி கடலுக்கு இயந்திர படகு ஒன்றில் சென்றுள்ளார். இந்த நிலையில் ஆழ்கடலில் படகு உடைந்து நீரில் மூழ்கியதை அடுத்து அதில் இருந்த கடத்தொழிலாளர்கள் தப்பி கடலில் தத்தளித்துள்ளனர். இதன்போது நேற்று மாலை கடல் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட கடற்படையினர் கடலில் தத்தளித்த கடத்தொழிலாளர்களை கண்டதை அடுத்து 3 உயிருடனும் ஒருவரை சடலமாக மீட்டதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதில் உயிருடன் மீட்கப்பட்ட ஒருவர் ஆபத்தான நிலையில் இருந்ததை அடுத்து அவரை திருகோணமலை கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்று வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். ஏனைய இருவரையும் மீட்கப்பட்ட சடலத்தையும் வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகத்திற்கு கடற்படையினர் கொண்டு வந்து தம்மிடம் ஒப்படைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலம் வாழைச்சேனை வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைத்ததுடன் இது தொடர்பான வாழைச்சேனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.